Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasugi. Now we are moving to chapter 3, exercise 3A. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு இம்பார்ட்டன்ட் க்ளூ வேர்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து அண்ட் நாமினல் வேல்யூ அண்ட் மார்க்கெட் வேல்யூ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் மட்டும் இந்த க்ளூ வேர்ட்ஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்க்கு வந்து ருப்பீஸ் இருக்காது, ருப்பீஸ்ன்ற சிம்பிளே வந்து இருக்காது. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து அது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்ன்னு கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நாமினல் வேல்யூ வந்து டிஃபால்ட்டாகவே அவங்க எப்பயுமே கொடுத்துருப்பாங்க இந்த கொஷனில். ஸோ இது வந்து ருப்பீஸ் 10 ஷேர்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸில் தான் உங்களுக்கு வந்து வரும். கம்பெனி வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க, ருப்பீஸ் 10 ஷேர்ஸ் அந்த மாதிரின்னு சொல்லி வரும். எம்விக்கு வந்து க்ளூ வேர்டு வந்து செல்லிங் ஆர் பையிங் கொடுத்துட்டு ருப்பீஸ் 20 ஷேர்ஸ்னால் ஒரு ஷேர் வந்து 20 ருப்பீஸ்க்கு அந்த மாதிரின்றது தான் மீனிங். ஸோ பையிங் ருப்பீஸ் 20 ஷேர்ஸ்னால் ஒரு ஷேரை வந்து நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா 20 ருப்பீஸ்க்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்றது தான். இதுதான் க்ளூ வேர்ட்ஸு. ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்னால் ருப்பீஸ் இருக்காது, நாமினல் வேல்யூனா ஒன்லி ஜஸ்ட் இது மட்டும் இருக்கும். இது வந்து கம்பெனி வந்து டிசைட் பண்ணுறது தான் நாமினல் வேல்யூ. மார்க்கெட் வேல்யூன்றது செல்லிங் ஆர் பையிங் அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீமியம் வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க. ப்ரீமியம் டிஸ்கவுண்ட். ப்ரீமியம்னா அடிஷன், டிஸ்கவுண்ட்னா சப்ராக்ஷன். ப்ரீமியம் வந்து இப்போ எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா லைக் என்வி வந்து உங்களுக்கு தெரியும். இப்போது இது சப்போஸ் வந்து இது 50 ருப்பீஸ் தான் என்வின்னு வச்சுக்கோங்களேன். ப்ரீமியம் வந்து இப்போது அவங்க கொடுத்துருக்க சம்மில் வந்து ப்ரீமியம் வந்து லைக் 10% அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு பர்சன்டேஜில் இருக்கக்கூடாது வேல்யூஸ் எல்லாம். ஸோ நம்ம இம்மீடியட்டாக வந்து நார்மல் நம்பருக்கு, அதாவது ருப்பீஸ்க்கு சேஞ்ச் பண்ணணும். அது எப்படி சேஞ்ச் பண்ணணுன்னா, ஸோ 10/100 இன்ட்டு என்வியை பேஸ் பண்ணி தான் இன்ட்டு 50 ஜஸ்ட் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது 5 ருப்பீஸ். ஸோ 5 ருப்பீஸ் தான் உங்களோட ப்ரீமியம்னா என்ன சொல்லியிருந்தேன், இன்னொரு கண்டிஷனில் ப்ளஸ் பண்ணணும். எது கூட ப்ளஸ் பண்ணணுன்னா நாமினல் வேல்யூ கூட ப்ளஸ் பண்ணணும். 50 + 5. ஸோ 50 + 5 வந்து 55 தான் உங்களோட ப்ரீமியம். அதே மாதிரி டிஸ்கவுண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் வந்து சப்போஸ் 20% அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. என்வி வந்து உங்களுக்கு அதே 50 ருப்பீஸு. ஸோ இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா என்னென்னா, ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும், பர்சன்டேஜில் இருந்தால் 20/100 இன்ட்டு நாமினல் வேல்யூவோட ரேட் தான் போடணும். ஸோ கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து 10. ஸோ 10 ருப்பீஸ் வந்து இது ருப்பீஸை சேஞ்ச் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணணும், டிஸ்கவுண்ட்னா மைனஸ் பண்ணணும். எதுலேருந்து மைனஸ் பண்ணணும், நாமினல் வேல்யூலேருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ 50 - 10 வந்து 40. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சராக இருக்கும். ஸோ ப்ரீமியம்னா அடிஷன், டிஸ்கவுண்ட்னா சப்ராக்ஷன். ஸோ இது சம் போடும்போது உங்களுக்கு கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது மட்டும்தான், இதுதான் க்ளூ வேர்ட்ஸ் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸி ட்ரிக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே இந்த ஃபுல் சம்ஸ் வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதே மாதிரி ஃபார்முலாஸ் மட்டும் கிளியராக இருந்துக்கோங்க. ஃபார்முலாஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் எப்படி போடணுன்றது இந்த சம்மை பார்த்த உடனே ஈஸியாக கண்டுபிடிச்சி அந்த ஃபார்முலாவை கரெக்டாக எக்ஸாக்டாக அப்ளை பண்ணிங்கனாவே போதும், ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். த மணி ரெக்வயர்ட் டு பை 50 ருப்பீஸ் 20 ஷேர்ஸ் அட் அ ப்ரீமியம் ஆஃப் 10% ப்ரீமியம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே வந்து எக்ஸசைஸ் 3Aல ஃபஸ்ட்டு சம் ஏ கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். பை 50. ஸோ ருப்பீஸ் சிம்பிளே இல்லாமல் இருக்கிறது தான் வந்து 50. ருப்பீஸே சிம்பிளே இல்லாமல் இருக்கிறது தான் வந்து ஷேர்ஸ்ன்னு சொல்லியிருப்போம், அதாவது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ,
நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 50 rupees, சாரி 50 வந்து ஷேர்ஸு. நெக்ஸ்ட்டு ₹20 ஷேர்ஸ் அட் 10% ப்ரீமியம். நான் என்ன சொல்லியிருந்தேன், ருபீஸு 20 ஷேர்ஸ் இது வந்து நாமினல் வேல்யூ டிஃபால்ட்டாகவே கொஷினில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ₹20 வந்து நாமினல் வேல்யூ. ப்ரீமியம் பாருங்கள், ப்ரீமியம் வந்து ப்ரீமியம் எப்படி கண்டுபிடிக்கலாம், இங்கே வந்து 10% சொல்லியிருக்காங்களா. ஸோ 10%னோடனே என்ன பண்ணணும், 10/100 இன்ட்டு நாமினல் வேல்யூ. ஸோ நாமினல் வேல்யூ பண்ணிக்கோங்க, கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ₹2 தான் ப்ரீமியம். ஸோ எம்வி எப்படி கண்டுபிடிப்பீங்க, எம்வி ஈக்குவல் டு 20 + 2, ப்ரீமியம்ன்றதுனால +2. ஸோ 20 + 2 which is equal to 22 தான் வந்து உங்களோட எம்வி ரேட்டு. ஓகேவா. ஸோ இப்போ அவங்க கொஷின் பாருங்கள், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the money required to buy 50 shares, அதாவது 50ன்றது 50 ஷேர்ஸ் தான், ₹20 ஷேர்ஸ் அட் 10% ப்ரீமியம் இஸ் மணி ரெக்வயர்ட் டு பை. அதாவது மீனிங் என்னென்னா, மணி எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படும் 50 ஷேர்ஸ் வாங்குறதுக்கு. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்முலா என்ன பார்த்தோம் நேற்று, டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு number of shares into MV அப்படின்னு பார்த்தோமா. ஸோ மணி ரெக்வயர்ட் டு பை அப்படின்றது என்ன ஒரு கேட்குறாங்கன்னா, டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ தெரியும், 50. எம்வி இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 22. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 0. ஸோ 22 × 10 வந்து 100. இது இன்வெஸ்ட் பண்ணுறது ருபீஸில் தான் இருக்கும். ஸோ ₹110 தான் உங்களோட ஆன்சர். இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.